ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் எக்ஸாம்ல சூப்பரா மார்க் எடுக்க எப்படி லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்றது. ஈர்ப்பு விதியை எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம். எந்த விஷயத்துல நீங்க வெற்றி வேணும்னு நினைச்சாலும் இது உங்களுக்கு கண்டிப்பா உதவும். இப்ப இருக்க இந்த காலத்துல போட்டிகளும் ஃபர்ஸ்ட் மார்க்கும் அதிகமாயிருச்சு. எல்லாருக்குமே ஃபர்ஸ்டா வரணும்னு ஆசை. ஆனா எல்லாருக்கும் இது கிடைச்சிருதா? இல்ல. அப்ப எனக்கு ஏன் இந்த ஃபர்ஸ்ட் மார்க் கிடைக்கலன்னு நிறைய பேர் சோர்ந்தும் போயிடுறாங்க, வருத்தத்துல மூழ்கிடுறாங்க. இதுக்கு பெஸ்டான ஒரு தீர்வு தான் லா ஆஃப் அட்ராக்ஷன். லா ஆஃப் அட்ராக்ஷனோட அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சு அதை வச்சு எப்படி எக்ஸாம்ல சூப்பரா மார்க் வாங்கலாம்னு இந்த பதிவுல பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. இருக்க ஒரு வருஷ படிப்புல ஆனுவல் லீவு, கவர்மெண்ட் ஹாலிடே, ஸ்போர்ட்ஸ் டே, கல்ச்சுரல்ஸ் இப்படி எல்லா லீவும் போய் வெறும் 5ல இருந்து 6 மாசம் தான் படிக்க ஸ்கூல் காலேஜுக்கே போவோம். அதுலயும் இன்னைக்கு படிக்க வேண்டியதை படிக்காம நாளைக்கு நாளன்னைக்குன்னு இன்னும் டைம் இருக்குன்னு தள்ளி போட்டுக்கிட்டே நாட்கள் ஓடிரும். திடீர்னு எக்ஸாம் வந்து நிக்கும். எக்ஸாமுக்கு முந்தின நாள் புக்கை புதுசா திறந்து பார்ப்போம். ஆனா எதுவுமே மண்டையில ஏறாது. தப்பு நம்ம மேலதான். ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சமாவது படிச்சிருந்தா அவ்வளோ கஷ்டமாலாம் இருந்திருக்காது. எக்ஸாம்னாலே பயம். பேய் படத்தை பாக்குறத விட பயமா இருக்கும். ஆட்டெல்லாம் திக்கு திக்கு திக்குன்னு அடிக்கும். இப்படி இருந்தாலே நம்மளால படிக்கவும் முடியாது, நல்ல மார்க்கும் வாங்க முடியாது. ஆனா நம்மகிட்ட சக்தி வாய்ந்த கருவி ஒண்ணு இருக்கு. அது நம்ம மைண்ட் செட்டை மொத்தமா மாத்தி நம்ம பயத்தை போக்கி எக்ஸாம்ல பெஸ்டான மார்க்கை வாங்க வைக்கும். அந்த சக்தி வாய்ந்த கருவிதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அதோட அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இந்த ஈர்ப்பு விதி மொத்தமா எனர்ஜி அடிப்படையா வச்சுதான் இயங்குது. நம்ம உடல்ல ஓடுற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜியும் பிரபஞ்சத்துல இருக்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒன்னோட ஒன்னு அட்ராக்ட் ஆகி இந்த ஈர்ப்பு விதியா இயங்கிட்டு இருக்கு. இதை தாண்டி நம்ம உடல்ல இருக்க எனர்ஜி மெரிடியன்ஸான 72 லட்சம் நாடிகளும் சேர்ந்துதான் நம்மள நினைச்ச விஷயங்களை ஈர்க்க வைக்குது. எனர்ஜியை சேகரிச்சு சரியா பரிமாறக்கூடிய சக்கரங்களும் இதுல முக்கியமா பங்களிக்கும். நம்ம எண்ணங்கள் தான் நிஜமான ரியாலிட்டியை உருவாக்கும். நீங்க இத்தனை நாளா எதை மைண்ட்ல சிந்திச்சுட்டே இருந்தீங்களோ அதுவே தான் நீங்க ஆவீங்க. நம்ம உடல்ல ஓடிக்கிட்டு இருக்க எனர்ஜி தான், நம்மளோட எனர்ஜி சிஸ்டம் தான் வெளி உலகத்துல இருக்க சேம் எனர்ஜியோட ஒன்னு சேர பார்க்கும். லைக் அட்ராக்ட்ஸ் லைக். ஒரே மாதிரி இருக்க 2 எனர்ஜி ஈர்க்கப்படும். இப்படிதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்யுது. நம்ம எண்ணங்கள், உணர்வுகள், மைண்டு இதெல்லாம் சேர்ந்துதான் மேனிஃபெஸ்டேஷனை இயக்கும். ஸோ எல்லாமே உள்ளுக்குள்ள ஓடுற எனர்ஜியையும் வெளியே ஓடுற எனர்ஜியையும் சார்ந்துதான் இருக்கு. எனக்கும் எக்ஸாம்ல 100% ரிசல்ட் வேணும்னு நீங்க நினைச்சு அதுக்கேற்ற எனர்ஜியை ரிலீஸ் பண்ணீங்கன்னா வெளி உலகத்துல இருக்க 100% எனர்ஜிக்கான ரிசல்ட் கூட இது ஈர்க்கப்பட்டு நிஜமாவே அதை நிறைவேற்றிரும். சரி, எனர்ஜி தான் எல்லாமேனா நம்ம உடல்ல ஓடுற எனர்ஜியை யாரு கண்ட்ரோல் பண்றா? நம்மளோட கான்ஷியஸ்னஸ் தான். சுய நினைவோட தான் நாம நமக்குள்ள ஓடுற எனர்ஜியை கட்டுப்படுத்துறோம். அப்ப ஆழ் மனசுதான் இத்தனை நாளா பெருசுன்னு சொன்னீங்க, அதெல்லாம் பொய்யா? பொய் இல்ல. ஆழ் மனசுதான் சக்தி வாய்ந்தது. ஆனா ஆழ் மனசுக்கு போக வேண்டிய எல்லா தகவலும் நம்ம சுயநினைவை தாண்டி தான் போகும். சுயநினைவு தான் எல்லாத்துக்குமான கேட்வேயா இருக்கு. நீங்க கண்ணால 100% ரிசல்ட்டை பாக்குறீங்க, உங்களை எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடுறத பாக்குறீங்கன்னா அதுதான் ரியாலிட்டி நினைச்ச ஆழ் மனசு உண்மையா அதை நடத்தி காட்டும். சோ இங்க சுயநினைவு தான் பாதையா இருக்கு. எனர்ஜி சுயநினைவு மூலமா தான் ஃப்ளோவே ஆகுது. சரி, இப்ப யார் நமக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க இந்த எனர்ஜி ஃபீல்டுக்கு தீனி போடுறது? அதாவது எனர்ஜி உள்ள ஃப்ளோ ஆயிட்டு தான் இருக்கு. ஆனா அது எந்த தொந்தரவும் இல்லாம ஃப்ளோ ஆகிறதுக்கும் ஏதாவது ஒன்று தேவைப்படும்ல. இதுக்காகவே ஸ்பெஷலா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பவர் சென்டர்ஸ் தான் மைண்ட் அண்ட் ஹார்ட். இது ரெண்டுமே எனர்ஜி வளையத்தை சீரா இயங்க வைக்கும். நம்ம மைண்ட் தான் மின்சார வளையத்தை உருவாக்கும், ஹார்ட் தான் காந்த வளையத்தை உருவாக்கும். ஆனா இங்க நம்மளோட ஹார்ட் ரொம்ப பலமா வேலை செஞ்சு மின்சாரம், காந்தம் ரெண்டையும் நினைச்சு மின்சார காந்த வளையத்தை ரொம்ப வலுவா உருவாக்குது. இந்த மின்சார காந்த வளையம் வெளியில இருக்க பிரபஞ்சத்துல இருக்க வளையத்தோட ஒன்னா ஈர்க்கப்பட்டு நம்ம வெளியிடுற எனர்ஜிக்கு ஏத்ததா மேட்ச் பண்ணுது. சோ இப்படிதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்யுது. சோ தெளிவான உங்க சிந்தனை நிஜமாகப்படும். 5 ஸ்டெப்ஸ் வச்சு நீங்க ஆசைப்பட்ட மாதிரி எக்ஸாம்ல நல்ல மார்க்ஸ் வாங்க முடியும். முதல் ஸ்டெப், எது வேணுமோ அதுல தெளிவா இருக்கணும். எனக்கு நல்ல எக்ஸாம் ரிசல்ட் வேணும்னு நினைக்கிறது தெளிவு கிடையாது. நான் எக்ஸாம்ல 100க்கு 100 மார்க் வாங்கணும் அப்படிங்கிறது தான் தெளிவான இலக்கு. உங்களுக்கு என்ன வேணும், அது ஏன் வேணும் அப்படிங்கறதுல நீங்க தெளிவா இருக்கணும். ஆனா எனக்கு எக்ஸாக்டா என்ன மார்க் வேணும், என்ன ரிசல்ட் வேணும், எதுக்கு வேணும்னு சொல்ல தெரியலையே. இது எப்போ நடக்கும்னா நம்ம மைண்ட்ல மில்லியன் கணக்கில் எண்ணங்களும் ஐடியாக்களும் வருத்தங்களும் குறுக்க கூட்டமா ஓடிட்டு இருக்கும். அதனாலேயே ஒரே ஒரு விஷயத்த செலக்ட் பண்ணி அதை பக்காவா மேனிஃபெஸ்ட் பண்றது இல்ல. இதை சரி பண்ணி எண்ணங்களை தெளிவாக்க நீங்க ஜர்னலிங் பண்ணலாம். டைரி, பென் எடுத்து தினமும் உங்களுக்கு வேணுங்கிற ஒரே விஷயத்த மட்டும் எழுதிக்கிட்டே வரலாம். எனக்கு எக்ஸாம் நல்லா பண்ணா போதும் அப்படின்னு சொல்றத விட எனக்கு 19ஆம் தேதி மேக்ஸ் எக்ஸாம், அதுல நான் 100க்கு 100 வாங்கணும், இந்த மாதிரி நீங்க தெளிவா சொல்லணும். 100க்கு 100 தான் கேட்கணும்னு இல்ல, உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்க கேட்கலாம். எனக்கு 90% மேல வாங்கணும், 80% மேல வாங்கணும், இது மாதிரியுமே கேட்கலாம். ஆனா இப்படி தெளிவா நீங்க விளக்கி தான் கேட்கணும். ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துருக்கீங்க, ஆர்டர் ப்ளீஸ்னு கேக்குறாங்க. உங்க கடையில எது நல்லா இருக்கோ அதை கொண்டு வாங்கன்னு மோஸ்டா நம்ம சொல்ல மாட்டோம்ல.
மெனுவை பார்ப்போம், இல்ல என்னெல்லாம் இருக்குன்னு கேட்போம். ரேட் எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம பட்ஜெட்டை பார்த்துட்டு இருக்க லிஸ்ட்ல ஒன்று செலக்ட் பண்ணுவோம். இதை தான் யூனிவர்ஸ் கிட்டேயுமே நம்ம பண்ணணும். நல்லா டீட்டெயில்டா விளக்கி சொல்லணும். மோஸ்டா நீங்க ரியலிஸ்டிக்கான இலக்குகளை வைக்கணும். எதுவுமே படிக்காம நான் 100க்கு 100 வாங்கணும் அப்படிங்கறதெல்லாம் கரெக்டான இலக்கு இல்ல. மேபி இது நடக்கலாம் தான். ஆனா இப்படி நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிறப்போ உங்களுக்குள்ளேயே ஓரமா ஒரு சந்தேகமும் ஏற்படும். அது எப்படி எதுவுமே படிக்காம 100 மார்க் வாங்க முடியும்? சரி ட்ரை தானே பண்றோம், கிடைக்குதானு பாப்போம். இப்படி நீங்க சின்னதா நெகட்டிவிட்டியை உள்ள கொண்டு வரீங்க. அந்த சின்னது மொத்த மேனிஃபெஸ்டேஷனையும் பிரேக் பண்ணக்கூடிய சக்தி கொண்டது. அதனால முடிஞ்ச அளவு நிஜமா நடக்கக்கூடிய விஷயங்களை இலக்கா வச்சுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனை நீங்க யூஸ் பண்ணணும். இப்படிதான் எந்தவித நெகட்டிவிட்டியும் இல்லாம இதோட தாக்கத்தாலையும் நம்ம ஆசைப்பட்ட விஷயம் பிரேக் ஆகாம ஸ்மூதா மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அடுத்த ஸ்டெப் நம்பர் 2, விஷுவலைசேஷன். கற்பனைக்கு அதீத சக்தி இருக்கு. நம்ம என்னவா ஆகணும்னு சிந்திக்கிறோம், இந்த சிந்தனை ஒரு பக்கம். அதே மாதிரி அந்த சிந்தனையை ஒரு படமா மாத்தி நமக்குள்ளேயே கற்பனை செஞ்சுக்கிறப்போ அது கொடுக்கிற ரிசல்ட் இன்னும் அதிகமா இருக்கும். நீங்க எதை அடையணுமோ அதை தெளிவா ஃபோக்கஸ் பண்ண சிறந்த வழியே இந்த கற்பனை தான். நமக்கெல்லாம் கற்பனை பண்ண சொல்லியா கொடுக்கணும்? எத்தனை பகல் கனவு கண்டிருப்போம், எத்தனை ஆக்ஷன் சீன்ஸ் பண்ணிருப்போம், எவ்வளவு டூவெட்ஸ் பாடிருப்போம். அதுவும் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸோடலாம். நமக்கு நல்ல எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வேணும்னா அதுக்கு நம்ம வேணும்னு நினைச்ச விஷயத்து மேல பக்காவா ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்க நினைச்ச அந்த 100% ரிசல்ட்டை அடையிற மாதிரி கற்பனை செய்யுங்க. மேக்ஸ்ல 100க்கு 100 வாங்கிட்டீங்க. இவ்ளோ கஷ்டமான பேப்பர்ல எப்படிடா 100 வாங்கினேன்னு கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் ஷாக் ஆகி கேக்குறாங்க. கிளாஸ் முன்னாடி உங்களோட டீச்சர் எல்லாம் கிளாப் பண்ணுங்க, 100க்கு 100 வாங்கியிருக்கான்னு சொல்றாங்க. இத பத்தி மத்த எல்லா டீச்சர்ஸ்க்கும் நியூஸும் போகுது. எல்லாரும் உங்களை பாராட்டுறாங்க. நீங்க தான் பெஸ்ட் ஸ்டூடெண்டா தெரியுறீங்க. வீட்டுக்கு போனா உங்க ரிப்போர்ட் கார்டை பார்த்து உங்க அப்பா அம்மா எல்லாம் என் புள்ள கணக்குல புலி மாதிரி அப்படின்னு பயங்கரமா பாராட்டுறாங்க. இதுவரை நீங்க எதுக்காக ஏங்குனீங்களோ அது கிடைச்சிருச்சு. சந்தோஷமா இருக்கீங்க. அப்படியே வானத்துல பறக்குறீங்க. செம்ம கொண்டாட்டம். வாயில இருக்க 32 முத்துக்களும் தெரியுது. வாயை மூட முடியாத அளவுக்கு ஒரு சிரிப்பு. இத கற்பனை செய்யறப்பவே உங்களுக்கு எப்படி இருக்கு? அப்படியே நிஜத்துல நடக்கிற மாதிரி சந்தோஷமா இல்ல? இதுதான் வேணும். நீங்க நிஜமா நடந்தா எப்படி இருக்குமோ அப்படி கற்பனை செய்யணும். அதே உணர்வுகளை இப்ப ஃபீல் பண்ணணும். இந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். இந்த கற்பனையை நம்ம சாதாரண நேரங்கள்ல சும்மா டைம் பாஸ்க்கு செய்யலாம். ஆனா லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ண நினைக்கிறப்போ ரொம்ப கவனமா இருக்கணும். சின்ன சின்ன டீட்டெயில்ஸுமே நீங்க கவனிச்சு பண்ணணும். ரொம்ப அமைதியான ஒரு இடத்த தேர்வு செய்யுங்க. எந்த கவன சிதறல்களும் அங்க இருக்கக்கூடாது. கண்களை மூடிக்கோங்க. அமைதியா உட்காந்து மெதுவா மூச்சு விடுங்க. நீங்க பண்ணக்கூடிய இந்த மூச்சு பயிற்சி உங்களை நிதானமாக்கணும். மனசை உடலை அமைதிப்படுத்தணும். நீங்க முழுசா ரிலாக்ஸ் ஆகணும். அப்புறம் தான் நீங்க எக்ஸாம்ல நல்ல ரிசல்ட் வாங்குற மாதிரி கற்பனை செய்யணும். அந்த கற்பனையை முழுசா ஃபீல் பண்ணணும். நீங்க எந்த அளவு உணர்வுகளை வெளிப்படுத்துறீங்களோ அவ்வளவு நல்லது. ஒரே ஒரு எக்ஸாமுக்குன்னு பண்ணலாம், இல்ல மொத்த எக்ஸாம் ரிசல்ட்டுக்குமே இதை பண்ணலாம். மொத்த ரிசல்ட்டுக்கும் பண்றதா இருந்தா நீங்க ரொம்ப டீட்டெயில்டா பண்ணணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் எத்தனை மார்க் வாங்கணும், அப்புறம் டோட்டலா எவ்வளவு மார்க், இப்படி ரொம்ப டீப்பா லா ஆஃப் அட்ராக்ஷனை வேலை செய்ய வைக்கணும். பர்ஃபெக்டான எக்ஸாம் ரிசல்ட்ஸை நீங்க கற்பனை பண்ணுங்க. எக்ஸாமை நல்லா எழுதுற மாதிரி, அதுவும் ஒவ்வொரு சப்ஜெக்டையும் பக்காவா எழுதுற மாதிரி. நான் இப்படி எழுதுனேன், ரொம்ப ஈஸியா இருந்துச்சு, இப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்தையும் எக்ஸைட்மெண்ட்டோட நீங்க சொல்லணும். நீங்க ஆசைப்பட்ட விஷயத்தை ஈர்க்க என்ன மைண்ட் செட் வேணுமோ அதை கொண்டு வர எல்லாத்தையுமே செய்யணும். எக்ஸாம்ல நல்ல ரிசல்ட் வரணும், நான் நினைச்ச மாதிரியான மார்க்கை வாங்கணும்னு ஃபுல் ஃபோக்கஸோட உங்க மைண்ட் இருக்கணும். எல்லாமே இப்ப நடக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணணும். முழுமையான சந்தோஷத்தை உணரணும். அடிஷ்னலா ஒரு டிப் என்னன்னா, விஷன் போர்டு மாதிரி உருவாக்கிக்கோங்க. சுவர்ல நீங்க எக்ஸாம்ல நல்ல ரிசல்ட் வாங்குறதுக்கு ஏத்த மாதிரியான புகைப்படங்கள், மோட்டிவேஷன் கொடுக்குற வரிகள் இதெல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. அதை காலையில எழுந்து பார்த்துட்டு இதெல்லாம் நான் கற்பனை செய்யணும்னு உங்களால ஈஸியா ஃபுல் கற்பனைக்குள்ள போக முடியும். 100க்கு 100 போஸ்டர், ஸ்டேஜ்ல அவார்ட் வாங்குற மாதிரி பிக்ஸ், பார்ட்டி பண்ற மாதிரி பிக்சர்ஸ், இப்படி பல புகைப்படங்களை நீங்க சுவர்ல மாட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு எதெல்லாம் கற்பனை செஞ்சு பார்க்கணும்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபன்னா பண்ணுங்க. அப்போதான் நிறைய ஃபீலிங்ஸ் வெளியே வரும். நீங்க எக்ஸாம் எழுதுறத கூட கற்பனை பண்ணணும். பேப்பரை வாங்குறது, கொஸ்டின் பேப்பரை பாக்குறது, என் கையில இருக்க பெண்ணை கூட நீங்க ஃபீல் பண்ணணும். ஆன்சர் எழுதுறப்ப முழு தன்னம்பிக்கையோட எழுதணும். இடையில தடுமாற வேண்டாம். ஃபுல் ஃபோக்கஸோட கற்பனை செய்யணும். இடையில நெகட்டிவான சிந்தனையோ சந்தேகமோ வந்தா இந்த கற்பனை வேஸ்டா தான் போகும். அடுத்து ஸ்டெப் நம்பர் 3, லிமிட்டிங் பிலீஃப்ஸை உதறி தள்ளிட்டு நன்றியோட செயல்படணும். பொதுவாவே நமக்குள்ள ஒரு எண்ணம், இவ்வளவுதான் என்னால பண்ண முடியும், 50 மார்க் தான் என்னால வாங்க முடியும், ஜஸ்ட் பாஸ் ஆனா போதும், பாஸ் ஆனா போதும்பா, எதுக்கு நிறைய மார்க்கலான்னு நம்மளோட எண்ணங்களையும் நம்பிக்கைகளையும் ஒரு குட்டி வட்டத்துக்குள்ளேயே வச்சிருக்கோம். இந்த பிரபஞ்சத்துல இருக்க எல்லாருக்குமே திறமை இருக்கு. எல்லாருமே ஆச்சரியத்தை உண்டு பண்ற அளவுக்கு நிறைய சாதனைகளை பண்ணக்கூடியவங்க தான். ஆனா அதுல சிலர் தங்களோட உண்மையான சக்தி என்னன்னு தெரிஞ்சுக்காமலே வாழ்க்கையை குண்டு சட்டிக்குள்ள முடிச்சிடுறாங்க. நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதுக்கு மேல ஒரு அடி கூட எடுத்து வச்சு செயல்பட மாட்டாங்க. முன்னாடி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கும். மேபி ஸ்கூல்ல ஏதாவது ஒரு டீச்சர் உன்னால 50 மார்க் கூட வாங்க முடியலல்ல, நீ எல்லாம் படிக்கவே லாய்க்கே இல்லைன்னு திட்டி இருக்கலாம். முன்னாடி எல்லாம் படிப்பே மண்டையில ஏறாதவன வாழை மட்டன்னு திட்டுவாங்க. அப்புறம் போய் 4 எருமை மாட்டை வாங்கி மேய்னு சொல்லுவாங்க.
இந்த மாதிரி பாஸ்ட்ல நடந்த சம்பவங்கள் எல்லாமே அவங்கள பாதிச்சிருக்கும். இது ஆழமா மனசுக்குள்ள பதிஞ்சு அவ்வளவுதான் என்னோட திறமை போல, என்னோட ஸ்கில்லே இவ்வளவுதான்னு விட்டுருவாங்க. இதுதான் தப்பு. வானமே எல்லைன்னு சொன்னாங்க. அந்த வானத்துக்குள்ளேயும் போய் அளந்து பார்த்தாச்சு. இன்னும் பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. சோ எங்கேயுமே எல்லை இல்ல, எதுக்குமே தடை இல்ல. நம்ம மனசு வச்சா எல்லாமே முடியும். இல்ல இவ்வளவுதானா, என்னால இதுதான் முடியும்னு நம்ம நம்பிக்கை வச்சிருந்தா அதுதான் உண்மையா ஆகும். பிளஸ் நம்மளால வச்ச இலக்க அடையவும் முடியாது. ஏன்னா ஆழ் மனசுக்குள்ள இந்த பொய்யான நம்பிக்கை விதைக்கப்பட்டுருச்சு. பொதுவா எக்ஸாம்னு வரப்போ நமக்கு என்னெல்லாம் பொய்யான நம்பிக்கைகள் இருக்கும்? எனக்கு படிக்க நேரம் இல்ல, இதை படிக்கிற அளவுக்கு என் மூளை பெஸ்டா இல்ல, ஐயோ இந்த சப்ஜெக்ட் செம்ம கஷ்டமா இருக்கு, கண்டிப்பா நான் எக்ஸாம்ல ஃபெயில் தான் ஆக போறேன், இதுல மட்டும் நான் பாஸ் ஆகல, எனக்கு நல்ல காலேஜும் கிடைக்காது, அப்புறம் வேலையும் கிடைக்காது, என்ன இவ்ளோ இருக்கு, இதை படிச்சு நாம என்ன பண்றது, ஒரு பிரயோஜனமும் இல்ல, என்னால இதெல்லாம் பண்ணவும் முடியாது. இதெல்லாம் சாதாரணமா எல்லாருக்குள்ளயும் இருக்க மறைவான நெகட்டிவ் நம்பிக்கைகள் தான். எக்ஸாமுக்கு முன்னாடி பதறதும் கை கால் உதறதும் நார்மல் தான். ஆனா அதே ஃபீலிங்ஸ் உங்களை கண்ட்ரோல் பண்ணிடக்கூடாது. இவ்வளோதான் பாண்ணா. இப்படி இருக்க லிமிட்டிங் பிலீஃப்ஸை முதல்ல கண்டுபிடிச்சு அதை முன்னேறி வர்றது தான் முதல் ஸ்டெப். இவ்வளோ நாள் நீங்க படிச்சு கத்துக்கிட்ட எல்லா நாலேஜுக்கும் நீங்க நன்றியோட இருங்க. படிக்கிறதுக்கு அப்பெல்லாம் லைப்ரரியும் புக்ஸும் தான். ஆனா இப்போ இருந்த இடத்துல இருந்தே ஒரு தட்டுனா எல்லாம் கிடைச்சிருது. ஃப்ரீயா யூடியூப்லயே நிறைய டியூஷன்ஸ், அதுவும் ஸ்பெஷல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட இருக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு கிடைக்க செம்ம அதிர்ஷ்டம் நம்ம பண்ணிருக்கணும். அதுக்கு நன்றியோட இருங்க. ஈவன் நீங்க முன்னாடி பண்ண தப்பெல்லாம் கூட நல்லதுக்கு தான். அதுல இருந்து உங்களுக்கு ஒரு பாடம் கிடைச்சிருக்கு. இனி அந்த தப்பை நீங்க பண்ண மாட்டீங்க. சோ நடந்த எல்லாமே நன்மைக்கே. நடந்துகிட்டு இருக்கிறது, இனி நடக்க போறது எல்லாத்துக்கும் மனசார நன்றி சொல்லுங்க. இவ்வளவுதான லிமிட்டடான நம்பிக்கை வைக்காம எல்லாம் என்னால முடியும்னு பரந்த மனசோட பெருசா வேலை செய்யுங்க. உயர்ந்த எண்ணமும் நன்றி உணர்வும் உங்களை இன்னுமே உயர்த்தும். இந்த நன்றி உணர்வை உங்களோட வைப்ரேஷன் அதிகமாக்கி பாசிட்டிவான வளையத்தை பயங்கரமா ஜாஸ்தி பண்ணும். இது லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கான VIP பாஸ் மாதிரி. அதனால என்னைக்கும் எல்லாத்துக்கும் நன்றியோட இருங்க. அடுத்து ஸ்டெப் 4, அஃபர்மேஷன்ஸ். இது ரொம்ப சக்தி வாய்ந்த முறை. பிளஸ் நல்ல ரிசல்ட்டையுமே நம்மளால மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். உங்களை பத்தி நீங்க அடைய வேண்டிய கோல்ஸ் பத்தி நிறைய பாசிட்டிவான வாக்கியங்களை சொல்லிக்கோங்க. சத்தமா சொல்லலாம், இல்ல பேப்பர்ல கூட எழுதலாம், இல்ல மனசுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். நம்ம செல்ஃப் எஸ்டீம் அதிகமாகும். நம்மளை பத்தி நம்ம பெட்டரா ஃபீல் பண்ணுவோம். தன்னம்பிக்கை அதிகப்படுத்தி வாழ்க்கையில வெற்றி அடைய பாசிட்டிவா சிந்திச்சாதானே முடியும். அதுக்கு இந்த அஃபர்மேஷன்ஸ் பயங்கரமா உதவி பண்ணும். இப்போ வரப்போற எக்ஸாம் உங்களுக்கு கடினமா இருக்கலாம். ஸ்கூல் எக்ஸாமா இருக்கலாம், இல்ல செமஸ்டரா இருக்கலாம், TNPSC, UPSC, நீட் மாதிரி நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் பாசிட்டிவ் மைண்டோட கோப்பப் பண்ணுங்க. உங்களோட நாளை அஃபர்மேஷன்ஸோட ஆரம்பிங்க. அதே அஃபர்மேஷன்ஸோட உங்க நாளை முடிங்க. நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன், எக்ஸாம்ல சென்டம் தான்னு சத்தமா சந்தோஷத்தோட பெருமையோட சொல்லுங்க. இந்த சத்தமும் உங்களுக்கு நிறைய நம்பிக்கையை கொடுக்கும். நான் என்ன முழுசா நம்புறேன், நான் திறமசாலி, கடுமையா உழைக்கக்கூடிய மாணவன், எக்ஸாம்க்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாமே நான் படிச்சுட்டேன், நான் படிச்செல்லாம் எப்பவுமே என் நினைவுலே இருக்கும், எனக்கு ஞாபக சக்தி அதிகம், படிக்கிறதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் என்கிட்ட இருக்கு, படிக்கிறதுங்கிறது எனக்கு கை வந்த கலை, படிப்புல என்னால சீக்கிரமே கவனம் செலுத்த முடியும், நல்ல மார்க்கோட இந்த எக்ஸாமை பாஸ் பண்ற தகுதி முழுசா எனக்கு இருக்கு. இப்படி நிறைய பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸை காலையில எழுந்ததும் சொல்லுங்க, படிக்கிறப்ப சொல்லுங்க, எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி கண்ணை மூடி மனசார சொல்லுங்க, பெட்ல படுக்க போறப்ப சொல்லுங்க. இந்த அஃபர்மேஷன்ஸ் உங்க ஆழ் மனசுக்குள்ள பதிஞ்ச முழு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். அடுத்து ஸ்டெப் நம்பர் 5, அப்படியே ஃப்ரீயா விட்டுறணும். நிறைய மக்கள் எனக்கு இது வேணும் அது வேணும்னு ரொம்ப பைத்தியமா இருப்பாங்க. அதுலயே மூழ்கி இறுக்கி பிடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதனால நம்ம கேட்ட விஷயம் பிரபஞ்சத்துக்கிட்ட போகவே செய்யாது. நான் எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கணும்னு அதை அப்படியே இறுக்கி பிடிச்சுப்போம். அப்ப இங்க அது ரிலீஸே ஆகாம பிரபஞ்சத்திட்ட போய் நம்ம ஆசைப்பட்டதை ஈர்க்காம வலைக்குள்ளேயே சிக்கிக்கிட்டு இருக்கோம். இதோட ரிசல்ட்டா நெகட்டிவான உணர்வுகள் அதிகமாகும். என்னடா இதே நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனா எதுவுமே நமக்கு நடக்க மாட்டேங்குதே, நம்மளால முடியாதோ அப்படின்னு நம்ம மேலேயே சந்தேகம் வரும், பதட்டம் வரும். லைக் அட்ராக்ட்ஸ் லைக். ஒரே மாதிரி இருக்க விஷயங்கள் தான் ஈர்க்கப்படும். நீங்க பதட்டத்தையும் வைப்ரேஷன் கம்மியா இருக்க எண்ணங்களையும் வெளியிட்டா நெகட்டிவான ரிசல்ட் தான் ஈர்ப்பீங்க. எனக்கு மார்க் வேணும், போச்சு என்ன எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு அது மேல பைத்தியமாகாம கண்டிப்பா எனக்கு கிடைச்சிரும், நான் ஏன் கவலைப்படணும்னு ஃப்ரீயா விடுங்க. ரெகுலரா சொல்ல வேண்டிய அஃபர்மேஷன்ஸ், கற்பனைகள், இப்படி பேசிக்கானதை பண்ணிக்கிட்டே இருங்க. முழு நம்பிக்கையோட பண்ணிக்கிட்டே இருங்க. பிரபஞ்சத்துக்கிட்ட மிகப்பெரிய சக்தி இருக்கு. எப்படா ஏதாவது புதுசா செய்யலாம், இன்ட்ரெஸ்டிங்கா செய்யலாம்னு காத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் சிறந்த கருவி மாதிரி. சோ இந்த பெஸ்டான கருவியை நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கணும். இந்த 5 ஸ்டெப்பும் ஓகே தான், பட் ஆக்ஷன் அப்படிங்கிற விஷயம் இல்லாம லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்யாது. சோ உட்காருங்க, ஸ்டடி பிளான போடுங்க, அஃபர்மேஷன்ஸை சொல்லுங்க, கற்பனைகளை செய்யுங்க. இதுதான் என்னோட இலக்குன்னு தெளிவா சொல்லிட்டு நன்றியோட உங்க மேனிஃபெஸ்டேஷனை ஆரம்பிங்க. புக் எடுத்துட்டா போதும், ஸ்பீடா படிச்சு முடிச்சிருவீங்க. ஏன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் வேகமா வேலை செய்ய ஆரம்பிச்சிரும் உங்களோட முழு நம்பிக்கையால. சோ இனி வரப்போற எல்லா எக்ஸாம்ஸ்லயுமே நல்ல ரிசல்ட்டை வாங்க என்னோட வாழ்த்துக்கள். லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தி நீங்க எக்ஸாம்ஸ்ல நல்ல ஸ்கோர் பண்ணிருக்கீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எல்லாருக்குமே அது மோட்டிவேஷனலா இருக்கும்.
அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா அதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்துருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். நன்றி.